இந்த வெயிலுக்கு என்னோட முடி ஃப்ரிஸி ஆகிடுச்சு. ட்ரையா தேங்காய் நாறு மாதிரி இருக்கு. கண்ணாடி முன்னாடினால கான்ஃபிடன்ஸே போயிடுச்சு. முடி உடைஞ்சு போகுது. சீப்பே வைக்க முடியல. முடிய வளராம நின்னு போன மாதிரி இருக்கு. என்னோட முடி அடர்த்தியே காணாம போயிடுமோ? இப்படி போனா என்னோட முடி அடர்த்தியே காணாம போயிடுமோ? கவலைப்படாதம்மா, முடி ட்ரையா இருக்கிறதால தான் இப்படி உடைஞ்சு போகுது. உயிரே இல்லாத மாதிரி செம்பட்டையா இருக்கு. வீட்லயே இதை சரி பண்ணலாம். முடிக்கு நல்ல ஈரப்பதமும் கெரட்டி மாதிரி பாதுகாப்பும் கொடுத்தா மீண்டும் மென்மையா ஆரோக்கியமா வளர ஆரம்பிச்சிடும். பாட்டி, கெரட்டின் ட்ரீட்மெண்ட்னா பார்லர்ல பண்ணணுமே, அதுக்கு ரொம்ப காசாகுமே. பார்லருக்கு எதுக்குமா? பாட்டி சொல்ற ஹேர் மாஸ்க் ஒன்னு ஸ்பிளிட்டன்ஸ்க்கும் உதவும். முடிக்கு நல்ல ஈரப்பதம் கொடுத்து கெரட்டி மாதிரி பாதுகாப்பு கொடுத்து ஆரோக்கியமா வளரும். முடி வறண்டு போறதுக்கு உடம்புல நீர்ச்சத்து குறைவா ஒரு காரணமா. நிறைய தண்ணீர், மோர், இளநீர் மாதிரி இயற்கையான பானங்கள் குடிச்சுக்கிட்டே வந்தா உடம்பு நீர்ச்சத்து பெறும். அதே மாதிரி முடி இயற்கையாவே ஈரப்பதத்தோட ஆரோக்கியமா இருக்கும். மாதுளம்பழம், கருவேப்பிலை இத ஜூஸ் அடிச்சு வடிகட்டி குடிச்சிட்டு வாங்க. முடி வளர்ச்சிக்கு இது ஒரு அருமையான இயற்கை பானம். இந்த ஹேர் மாஸ்க தலையில 30 நிமிஷம் ஊற வச்சு அப்புறம் ஹேர் வாஷ் பண்ணுங்க. இதுல கொஞ்சம் ஆலோவேரா ஜெல்லும் செம்பருத்தி பூவும் இலைகளும் கூட சேர்த்துக்கலாம். சுத்தமான குளிச்சு காய வச்ச தலையில தான் எப்பவுமே ஹேர் மாஸ்க் போடணும். 30 நிமிஷம் கழிச்சு ஹேர் வாஷ் பண்ணிட்டா இந்த ஹேர்ல இருக்கிற ஷைனை பாருங்க. இந்த மாஸ்குல சேர்த்திருக்கிற பொருட்கள் எல்லாமே ஹேரை நல்லா கண்டிஷன் பண்ணி சாஃப்டா மாய்ச்சர் கொடுக்கறதுக்கு தான் உதவும். கொதிக்கிற தண்ணீர்ல 2 ஸ்பூன் ஃபிளாக்ஸ் சீட், 2 ஸ்பூன் அரிசி மாவு போட்டு நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க. திக்கானதும் வடிகட்டி கிரீமி கன்சிஸ்டன்சி வந்ததும் 2 ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. வெந்தயம் ஒத்துக்காதுன்னு நினைக்கிறவங்க இந்த ஹேர் பேக்கை ட்ரை பண்ணி பாருங்க. முடி நல்லா சாஃப்டாவும் ஷைனாவும் இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்க. ஏதாவது டவுட் இருந்தா கமெண்ட்ல கேளுங்க.